இலங்கைக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து IMF விளக்கம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்கள் ஆரம்பம். பட்டளந்த விவகாரத்தில் அனுரவின் முக்கிய நகர்வு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. அடுத்தடுத்து CIDக்கு செல்லும் இலங்கையின் முன்னாள் அமைச்சர்கள். உலகளவிய அதிர்ச்சிகளின் தாக்கத்தை இலங்கையில் மதிப்பிடுவதற்கு மேலும் காலம் தேவை என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான விஜயத்தை முடித்த பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் இவான் பபாஜி ஜோர்ஜியோ தலைமையிலான குழு இந்த கருத்தை வெளியிட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பொருளாதார மற்றும் நிதி கொள்கைகளை செயல்படுத்துவதில் உள்ள முன்னேற்றம் மற்றும் சமீபத்திய பேரண்ட பொருளாதார போக்குகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த குழு கடந்த 3ஆம் தேதி நாட்டுக்கு விஜயம் செய்தது. அதன்படி தமது தூதுக்குழு பணியை முடித்துக்கொண்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அந்த குழு சமீபத்திய வெளிப்புற அதிர்ச்சிகளும் நாளாந்தம் வளர்ந்து வரும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளும் தொடர்ந்து வளமைக்கு திரும்பி வரும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உலகளாவிய அதிர்ச்சியின் தாக்கத்தையும் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் மதிப்பிடுவதற்கு மேலதிக காலம் தேவை என்றும் அந்த தூதுக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தல்களின்படி அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயல்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 34 புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. செயற்படுத்தப்படவுள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த திணைக்களத்தின் மாதிரிக்கு அமைவாக முன்மொழிவுகளை தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்கான ஒரு நாள் செயலமர்வு நேற்று அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டிடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெறிமுறை விழிப்புணர்வை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படவுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயல் திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அதற்கமைய துரிதமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இந்த மாத இறுதிக்குள் ஆரம்பிப்பது குறித்தும் இதன் போது ஆராயப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க இங்கு தெளிவுபடுத்தினார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சு, போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு, விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு, நகர அபிவிருத்தி, நிர்மாணத்துறை மற்றும் வீட்டு வசதி அமைச்சு, சுற்றாடல் அமைச்சு, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் இலங்கை போலீஸ், மேற்கு மாகாண சபை மற்றும் ஏனைய நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஜனாதிபதி மேலதிக செயலாளர் பொறியாளர் SPC சுகீஸ்வர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் GMRD அபொன்சு உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். பட்டளந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டபூர்வமாக தண்டிக்க ஜனாதிபதி விரைவில் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் மிகவும் சிறந்த குழு ஒன்றே நியமிக்கப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் பரிந்துரைகள் குறித்து சட்டமா அதிபருக்கு அறிவிக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் பிமல் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதம் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் மே மாதம் குறித்த விவாதம் 2வது முறையாக நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்ல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற இம்ஜுனோகுளோபுலின் தடுப்பூசியை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மேலதிக வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். அத்துடன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோசான் ரணசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லபார் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போரின் விளைவாக தங்கத்தின் விலை உயர்ந்து வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று 3200 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் 145% உயர்த்தியுள்ளார். கொழும்பு தங்க சந்தை இன்று அறிவித்த தங்க விலை விவரங்களின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,63,169 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 33,980 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,71,800 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 31,150 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,49,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது.